ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் நம்ம பூரிக்கு ஒரு அருமையான குருமா, நீங்கள் நிறைய டைம் உருளைக்கிழங்கு குருமாலாம் வச்சுருப்பீங்க. இப்போ நம்ம செய்கிற மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ அது செய்கிறதுக்கு நான் இங்கே ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 3 கரண்டிக்கிட்ட ஆயில் சேர்த்துக்கலாம். அந்த ஆயில் சூடானதும் அதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, கொஞ்சம் இந்த பூ இது போட்டுக்கலாம். இது எல்லாமே சேர்த்துக்கோங்க, வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 1/4 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம். நல்லா அந்த பெரிய வெங்காயம் இந்த ஆயிலில் வதங்கட்டும். வெங்காயத்தை சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான். அதனால் நீங்கள் ஒரு 6 மிளகாய் கிட்ட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி காரம் கரெக்டாக இருக்கும். இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் வதங்கட்டும். அடுத்து நம்ம இது கூட சேர்த்துக்கிறதுக்கு காய் நான் இங்கே எடுத்துக்கிறேன். 3 உருளைக்கிழங்கு, 1 கேரட் எடுத்துருக்கேன். அது தோலை சீவிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஓரளவுக்கு வதங்கினது இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கலந்து விடுறேன். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை சேர்த்துக்கலாம். நான் வச்சுருந்த அந்த 3 உருளைக்கிழங்கு, 1 கேரட் அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் பீன்ஸு, பட்டாணி இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இந்த காயை சேர்த்துட்டு அதையும் நல்லா அந்த ஆயிலில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு செகண்ட் அந்த ஆயிலில் இந்த காயும் வதங்கட்டும். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 1/4 மூடி துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த 1/4 மூடி தேங்காய் கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த தேங்காய், இந்த சோம்பு, பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்துட்டு இப்போ இதை குக்கரில் சேர்த்துடலாம். அந்த அரைக்கிற கேப்பில் அந்த காய் வதங்கினா நமக்கு போதும். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ போதுமான அளவு தண்ணி சேர்த்துப்போம். இன்னும் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குருமா வந்துட்டு நீங்கள் நல்லா திக்காக வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம். 1 கிளாஸ் இல்லைன்னா 1.5 கிளாஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த காயோடு இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி போதும். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் மட்டும் விட்டுடலாம். 2 விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம குருமா எப்படி இருக்குன்னு. நல்ல வாசமாக அருமையான டேஸ்ட்டோட அட்டகாசமாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டு அப்படியே பூரி கூட சர்வ் பண்ணோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக செய்கிற பொட்டேட்டோ குருமாவை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி வீட்டில் குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.